Good morning, student. 9th standard today subject science. Science last class oda continue. Last class la enna paathom, acceleration vare finish பண்ணிட்டோம் second lesson la. Then வந்து page number 17 la graphical representation of motion along straight line. The distance time graph for uniform motion na equivalent of time per equal distance. First 0 time 5 minutes 500 meter, 10 minutes வரும்போது எப்படி இருக்கார் 1000, 15 minutes வந்து 1500. அப்போது எவ்வரி இன்டர்வல் ஆஃப் டைம் பீரியட், எவ்வரி இன்டர்வல்னால் 5 மினிட்ஸுக்கும் 500 மீட்டர் டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணுறக்கு. இப்போ நம்ம கிராஃப் ட்ரா பண்ணோம்னா எக்ஸ் ஆக்சிஸில் வந்து டைமையும் ஒய் ஆக்சிஸில் டிஸ்டன்ஸ் வச்சுட்டோம்னா 5க்கு 500, 10க்கு 1000, 15க்கு 1500 அப்படியே பாயிண்ட் வச்சுட்டே வரும். அந்த எல்லா பாயிண்ட்டும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ரா பண்ணும். அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய கிராஃப் எப்படி கிடைக்கிறாரு, ஸ்ட்ரெயிட் லைன். இப்போ ஆப்ஜெக்ட் வந்து யூனிஃபார்ம் மோஷனில் இருக்காரு. When we looked at the distance time graph, we noticed few things. First என்னன்னு பாரு, straight lineல கிடைக்கிறார் graph. We also noticed that the person cover equal distance in equal interval of a time. We can therefore conclude that the walked at a constant speed. அந்த பர்சன் வந்து எப்படி இருக்காராம், கான்ஸ்டண்ட்டான ஸ்பீடில் இருக்கார். என்ன ரீசன், ஈக்குவல் இன்டர் ஆஃப் டைம் ஈக்குவல் டிஸ்டன்ஸை கவர் பண்ணியிருக்கார். ஓகே, கேன் யூ find the speed at which the walked from the graph body? Yes, you can. The parameter is referred as the slope. The speed distance by time, slope of the straight line. இதில் b ஒரு ஸ்லோப் கட் பண்ணி எடுக்கிறோம். ஏபிசின்னு ஏசி பிசி டைம் வச்சுருக்கோம். அதில் வந்து பாரு பிசி பை ஏசி வந்து 500 பை போட்டோம்னா 100 மீட்டர் பர் மினிட்டுக்கு ட்ராவல் ஆகிட்டுருக்கு. எவ்வாறு 5 மினிட்ஸுக்கும் அப்போது 1 மினிட்டுக்கு வந்து பார்த்தோம்னா 5 மினிட்ஸுக்கு 500 மீட்டர், 1 மினிட்டுக்கு 100 மீட்டர் இருக்கார் பர் மினிட்டில் இருக்கு இல்லையா. அடுத்து ஸ்டெப்பர் ஸ்லோப்பில் இருக்கார் லெட்டர்ஸ். அதே போல் வெவ்வேறு கார் ரைட் பண்ணுறது, சைக்கிளில் வாக்கிங் போகிறது வெவ்வேறு கிராஃப் போட்டு வச்சுருக்கோம். ஓகே, அடுத்தது த டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் நான் யூனிஃபார்ம் மோஷன். நம்ம கிராஃப் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் கிடைக்கிறார். இதுக்கு சார்ட்டை பாரு, 0 2 செகண்டுக்கு 1 மீட்டர், 4 டைம் வந்து ஈக்குவலாக இருக்கார், 2 4 6 அப்படியே கிராஜுவலாக இருக்கார். பட் டிஸ்டன்ஸ் பாரு 1 4 9. அப்போது அன்ஈக்குவல் டிஸ்டன்ஸை கவர் பண்ணியிருக்காரு. ஈக்குவல் டைம் பீரியடில் அன்ஈக்குவல் டிஸ்டன்ஸை கவர் பண்ணதுனால நமக்கு இது வந்து என்னவாயிட்டார், நான் யூனிஃபார்ம் மோஷனாக இருக்கார். நான் யூனிஃபார்ம் மோஷனில் வரும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய கிராஃப் எப்படி இருப்பார், ஸ்ட்ரெயிட் லைனில் வர மாட்டார், ஒரு பெண்டாக கிடச்சிருக்கார். யூனிஃபார்ம் மோஷனில் பாரு ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கார். அதே கிராஃபை நான் யூனிஃபார்ம் மோஷனில் பாரு கர்வுடு போல் கிடைக்கிறார். இன்னொரு கிராஃப் இஸ் நாட் எ ஸ்ட்ரெயிட் லைன். கிராஃப் வந்து என்ன கிடைக்கலையா, ஸ்ட்ரெயிட் லைனில் கிடைக்கிது. We got in this cases of uniform motion, this nature of the graph show a non-linear variation of the distance traveled by the car with a time period. Anyway, the graph represents motion with a non-uniform speed. இது non-uniform ஸ்பீடுக்கு ரெப்ரசன்டேஷனாக இருக்கார் இந்த கிராஃபு. ஓகே, இது எல்லாமே ஒன்று முடிஞ்சு போச்சு. அடுத்தது மூவிங் யூனிஃபார்ம் வெலாசிட்டி, ஏரியா டைம் கண்டுபிடிக்கிறோம். ஏபிசிடியில் we can also யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். ஓகே, ஸ்பீடோட யூனிட்டு மீட்டர் பை செகண்ட், அது மீட்டர் செகண்ட் -1 மாற்றி வச்சுருக்காங்க. அடுத்து யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் சேஞ்ச் இன் வெலாசிட்டி டிவைடட் டைம் பீரியட். ஆக்சலரேஷனோட ஃபார்முலா என்னது, சேஞ்ச் இன் வெலாசிட்டி டிவைடட் டைம் பீரியட். சேஞ்ச் இன் வெலாசிட்டி ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி டிவைடட் டைம் பீரியட்னு எழுதலாம். இது ஆக்சலரேஷனோட ஃபார்முலா. ஓகேவா, இதில் பாரு வெலாசிட்டி டைம் கிராஃபு போன வாட்டி போட்டிருந்தது தான், இதே கிராஃபை தான் இப்போ போட்டிருக்காங்க. சரி, ஓகே ஸ்டூடெண்ட். ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னது, ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனில் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மோஷனில் இருக்கும்போது அது 3 ஈக்குவேஷனுக்கு ஒபே பண்ணும். இது
த்ரீ ஈக்குவேஷனும் நமக்கு யார் பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்தவங்கன்னா நியூட்டன்ஸோட ஈக்குவேஷன். நியூட்டன்ஸ் ஸ்டடி த மோஷன் ஆஃப் an object and gave a set of three equations. This equation related displacement, velocity, acceleration, time. இந்த 4 விஷயத்தில் இருக்கும். of an object under motion. An object in motion with initial velocity u attain a final velocity v, time period t, acceleration a, reach a distance, displacement on a distance வந்து s. 3 equation v equal to u plus at, second equation s equal to ut plus half at square, third equation v square equal to u square plus 2as. Let us try that derive these 3 equation graphical method படி நம்ம 3 equation என்ன செய்யலாம், கொண்டு வரலாம். 3 equation first of all show diagram 2.9 show the change in velocity with the time for an uniform acceleration object. The object started from the point D in the graph with a velocity u, initial velocity v. இந்த velocityல ஆப்ஜெக்ட் வந்து டின்ற பாயிண்ட் ஸ்டார்ட் ஆகி எங்கே போய் ரீச் ஆகிற பின்ற பாயிண்ட். ஓகே, இட் வெலாசிட்டி கீப் இன்க்ரீஸிங் அண்ட் ஆஃப்டர் டைம் பீரியட் டி இட் ரீச் த பாயிண்ட் பி. டி ஆஃப்டர் த டீன்ற டைம் பீரியடில் பின்ற பாயிண்ட்டை ரீச் பண்ணுறாரு. எனது இனிஷியல் வெலாசிட்டி யூ, ஃபைனல் வெலாசிட்டி வி. இனிஷியல் வெலாசிட்டி எங்கே இந்த ஓலேருந்து டி வரையும். ஃபைனல் வெலாசிட்டி எங்கே போயிருக்காரு, ஓலேருந்து சி போயிருக்காரு. வெலாசிட்டி இது டைம் பீரியட் கண்டுபிடிக்கிறதுக்கான கிராஃப். தென் இஏ டைம் வந்து இஏ டு இவியில் இருக்கார். ஓகே, அடுத்த டைம் வந்து டி ஈக்குவல் டு டைம் பீரியட் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஓஇ தான் டைம் பீரியட். கீழே கிராஃப் படி ஓஇ டைம் பீரியட். ஓகே, ஃப்ரம் த கிராஃப் வந்து ஏபியோட டிஸ்டன்ஸும் டிசியோட டிஸ்டன்ஸும் ஈக்குவல்ன்றாங்க. இதெல்லாம் ஈக்குவேஷனில் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நமக்கு v ஈக்குவல் டு யூ ப்ளஸ் என்ற ஈக்குவேஷனை டெரைவ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் டெஃபினேஷன் ஆக்சலரேஷன் எடுக்கிறோம். வினா வெலாசிட்டி, சரி ஓகே. ஆக்சலரேஷன் சேஞ்ச் இன் வெலாசிட்டியோட டைம், சேஞ்ச் இன் வெலாசிட்டி ஃபைனல் வெலாசிட்டி டு மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி. ஃபைனல் வெலாசிட்டி வந்து ஓசி, இனிஷியல் வெலாசிட்டி ஓடி டிவைட் டைம் பீரியட் ஓஇ. ஓசியிலேருந்து ஓடியை கழிச்சோம்னா டிசி டிஸ்டன்ஸ் கிடைக்கும். டிவைட ஓஇ, டிசியோட டிஸ்டன்ஸ். ஓகே, ஆக்சலரேஷன் ஏ ஈக்குவல் டு டிசி பை டி. இதில் நமக்கு டிசி மட்டும் வேணுன்னா டிவைடில் இருக்கிற டி வந்து ஏவாக கூட வந்தால் மல்டிபிகேஷன் ஆகிடுவார். அப்போ டிசியோட டிஸ்டன்ஸ் ஏபிக்கு ஈக்குவல், இது வந்து ஏடிக்கு ஈக்குவலாக இருக்கார். ஃப்ரம் த கிராஃப் படி இபி ஈக்குவல் டு இபியோட டிஸ்டன்ஸு இஏவும் ப்ளஸ் ஏபியும் ஆட் பண்ணாமல் கிடைக்கும். இபியோட டிஸ்டன்ஸு விக்கு ஈக்குவல் டு இஏவோட டிஸ்டன்ஸு யூக்கு ஈக்குவலாக இருப்பார். ஏபியோட டிஸ்டன்ஸு ப்ளஸ் ஏடி. எனிவே ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம டெரைவ் பண்ணியாச்சு. அடுத்து செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். செகண்ட் ஈக்குவேஷன் என்னது, நமக்கு செகண்ட் ஈக்குவேஷன் இருக்கு பாரு, எஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர்ன்ற ஈக்குவேஷனை செகண்ட் ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணும். செகண்ட் ஈக்குவேஷனுக்கு ஃப்ரம் த கிராஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் கவர்ட் பை த ஆப்ஜெக்ட் டூரிங் த டி டைம் பீரியடில் டிஓஇபின்ற டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறது. டிஸ்பிளேஸ்மெண்ட் எஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த குவாட்ரேட்டல் டிஓஇபி என்ற டிஸ்டன்ஸு. எனிவே ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கல் டிஓஇஏ ப்ளஸ் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கல் டிஏபி. ஃபஸ்ட்டுக்கு ஏஇ இன்ட்டு ஓஇஏ மல்டிபிகேஷன் பண்ணோம், ப்ளஸ் ஆஃப் இன்ட்டு ஏபி இன்ட்டு டிஏ. ஏஇ இன்ட்டு ஓஇஏ மல்டிபிகேஷன் பண்ணால் யூடி கிடைக்குது, ப்ளஸ் ஆஃப் அப்படியே போட்டுறோம். ஏபி டிஏ மல்டிபிகேஷன் ஏடி ஸ்கொயர். செகண்ட் ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணோம். தேர்ட் ஈக்குவேஷன் வி ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் ப்ளஸ் 2as என்ற ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணோம். வி see that the distance covered by the object during time period t is give by the area of the quadrilateral DOE கிடைக்கிறாரு. DOEB is the என்னது ட்ராபிசமாக இருக்கார். எனிவே டிஸ்பிளேஸ்மெண்ட் எஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ட்ராபிசம் DOEB டிஸ்டன்ஸ் வந்து ஆஃப் இன்ட்டு சம் ஆஃப் த லென்த் ஆஃப் த பேரல் சைடு இன்ட்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பேரல் சைடு போட்டுருங்க. ஆஃப் ஓடி இன்ட்டு பிஇ இன்ட்டு ஓஇ. ஆஃப் ஓடிக்கு யூ வருவார், பிஇக்கு வி ப்ளஸ் வி வராரு, இன்ட்டு ஓஇக்கு பதிலாக டி. எனிவே ஏ ஈக்குவல் ஆக்சலேஷன் இனிஷியல் ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் டைமு. அதனால தான் ஆக்சலேஷன் ஏ ஈக்குவல் டு வி மைனஸ் யூ பை டீன்றது காமன் ஃபார்முலா. இதில் நமக்கு டி மட்டும் வேணும்னா இந்த டி மட்டும் வச்சுட்டு போனால் ஏ வந்து டிவைடில் வருவார். அப்போது வி மைனஸ் யூ பை ஏ ஆகிடுவார். எனிவே இந்த டி வேல்யூ மேலே சப்ஸ்டிட் பண்ணுவாங்க. எஸ் ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு வி ப்ளஸ் யூ இன்ட்டு வி மைனஸ் யூ பை ஏ போட்டு எடுத்தோம்னா இது என்ன கிடைக்கும், 2as
equal to v square minus u square. Therefore v square மட்டும் வேணாம், v square equal to இந்த minus u square left வந்தால் ப்ளஸ் ஆகிட்டு வரும். எனிவே u square plus 2s. This is the third equation of motion. நம்ம கொண்டு வந்தாச்சு. motion of free fall body. motion of free falling body என்ற அடுத்தது, ஃப்ரீயாக ஒரு ஆப்ஜெக்ட் கீழே வர்றாருன்னா அவருக்கு என்ன விஷயம், அதுக்கு என்னது நம்ம 3 ஈக்குவேஷனே யூஸ் பண்ணி தான் கொண்டு வந்திருப்பாங்க. எனிவே ஃப்ரம் ஆக்டிவிட்டி நம்பர் 4 படி, take a large stone and a smaller eraser, stand on the top of the table and drop them simultaneously from the same height. சேம் ஹைட்லேயே ஒரு லார்ஜ் ஸ்டோனையும் பெரிய ஸ்டோனையும் ஸ்மாலர் ஒரு எரேசரையும் சேம் ஹைட்டில் கீழே போகிறோம். 2 ஆப்ஜெக்ட்டும் கீழே வந்து கிரவுண்டை டச் பண்ண போகிறாங்க. டச் பண்ணும்போது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து என்னது லார்ஜ் ஸ்டோனை, பெரிய ஸ்டோன், வெயிட்டாக இருக்கிற ஸ்டோன் வந்து ஈஸியாக கீழே வந்துடுவார். ஸ்மாலர் எரேசர் வந்து கீழே வந்து கொஞ்சம் டைம் பீரியட் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறது தான். Okay, idea. What do you observe? Now take a small eraser and sheet of paper. அடுத்தது ஒரு eraser sheet of paper எடுக்கிறோம். Drop them simultaneously from the same height. What do you observe? அதில் எரேசர் ஈஸியாக வந்துடுவார். நம்ம பேப்பர் வந்து எர்த்து ரீச் பண்ணது கொஞ்சம் டைம் டிலே ஆகும். திஸ் டைம் டேக் 2 sheet of paper having the same mass and crumbled one of the sheet. crumbled ஒரு ஷீட்டை வந்து நசிக்கிறோம் ஒரு பேப்பரை. into a ball மாத்திரம். now drop a sheet of paper and ball from the same height. இதில் பேப்பர் வரத்துக்கு லேட் ஆகும், அதே பேப்பரை க்ரஷ் பண்ணி பாலாக மாற்றணும், அவர் ஈஸியாக கீழே வந்துடும். இது எழுத என்ன விஷயம், from the activity 4 you can observe that both the stone and the eraser reach the surface of the earth almost at the same time. When you drop the eraser and the paper, the eraser reach first and sheet of paper reach later. You can also observe that the paper crumbled into ball reach ground first, then plain sheet of paper reach later, although they have a equal mass. Anyway, do you know that? Now the reason, when all these objects are dropped in the absence of air medium. absence of air in vacuum medium போட்டோம்னா எந்த ஷேப் சைஸ் என்ன வெயிட் இருந்தாலும் எல்லா ஆப்ஜெக்ட்டும் ரீச் பண்ணுறதுக்கு ஈக்குவல் டைம் தான் இருக்கும். பட் ஆனால் நம்ம எர்த்தில் வந்து ஏர் ப்ரெசண்ட் ஆகிருக்காது. ஆல் வுட் ஹாவ் ரீச் த கிரவுண்ட் அட் த சேம் டைம். எல்லா ஆப்ஜெக்ட்டும் வேக்யூமில் போட்டால் சேம் டைமில் வரும். இன் ஏர் மீடியம், ஏர் ஆஃபர்டு சம் ரெசிஸ்டன்ஸ் டு த மோஷன் ஆஃப் ஃப்ரீலி ஃபாலிங் ஆப்ஜெக்ட், but it is negligible small when compared to the gravitational pull acting on the stone under rubber. Hence they reach the ground at the same time. Okay, it can be seen from the activities that the magnitude of the air resistance depend on the area of the object exposed to air. அந்த ஆப்ஜெக்டில் வந்து எவ்வளோ ஏர் வந்து எக்ஸ்போஸ் ஆகிறது படுதாரு, அதனால் உராய்வு ரெசிஸ்டன்ஸ் வருது. அதனால தான் அவர் வந்து ரீச் பண்ணுறதுக்கு லேட் ஆகிறார். We know that object experience acceleration during free fall. This acceleration experienced by an object is independent of mass. Anyway, this means that all objects, hollow or solid, big or small, should fall at the same rate. எல்லா அந்த ஆப்ஜெக்ட்டும் சேம் ரேட்டில் வரும். பட் ஆனால் இவங்க வேக்யூம் ஏரியாவில் மட்டும்தான். ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏர்னால் அவர் வந்து ஏர் பார்ட்டிகளோட ரெசிஸ்டன்ஸ் ஆகிறாரு, அது அவரோட சர்ஃபேஸை பொறுத்து லேட் ஆகும். The equation of motion for freely falling body can be obtained by replacing an acceleration in equation with g. க்கு பதிலாக g என்ற வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம். acceleration due to gravity for freely falling body which is initially at rest u equal to 0. எனவே u ஓட வேல்யூ 0 வரும்போது v equal to u plus atr பாரில் ஃபஸ்ட் ஈக்குவேஷன், அதில் v யூக்கு பதிலாக 0 ஆகிடும், ஏக்கு பதிலாக g கொடுத்ததுனால v equal to gt மாறுவார். s equal to ஆஃப் யூடி ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர். யூ வந்து 0ன்றது ஃபஸ்ட்டு டேர்ம் 0, அடுத்து ஆஃப் ஜிடி ஸ்கொயராக இருப்பார். வி ஸ்கொயர் ஈக்குவல் டு 2gh கன்வெர்ட் ஆகிட்டார். ஓகே, when we throw an object vertically upward, it move against the acceleration due to gravity. Hence a is taken to be negative. வெர்டிக்கலாக ஆப்ஜெக்ட் மேலே தூக்கி போட்டோம்னா ஆக்சிலேஷனோட வேல்யூ வந்து போக நெகட்டிவில் 0 போய்ட்டு சம் பாயிண்ட் வந்து 0, தென் கீழே டவுன்வேர்டில் வரும்போது இன்க்ரீஸ் ஆவார், பாசிட்டிவ் ஆகும். இந்த மூவிங் டவுன்வேர்ட் இஸ் டேக்கன் பாசிட்டிவ், கீழே வரும்போது பாசிட்டிவில் இருப்பார். இதெல்லாம் யூ கேன் அப்சர்வ் த
On being released, the stone moves along a straight line, the tangential to the circular path. This is because once the stone released, it continues to move along the direction it has been moving at that instant. That's this show that the direction of motion changed at every point when the stone was moving along the circular path. ஒரு கல்ல ஸ்டோனை வந்து கல்லை கட்டி சுற்றும் போது அது சர்க்குலர் பேத்தில் ரொட்டேட் ஆகுது இல்லையா, எவ்வரி பாயிண்ட் வரும்போது அதோட ஆங்கிள் வந்து சேஞ்ச் ஆகிட்டே வரும். when an object is moving with a constant speed along a circular path, the velocity changes due to the change in direction. Hence it has an acceleration motion. இருக்க ஆப்ஜெக்டோட வெலாசிட்டியில் சேஞ்சஸ் வரனால அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஆக்சலரேட் ஆகிறார். ஃபார் எக்ஸாம்பிள், ரெவல்யூஷன் ஆஃப் எர்த் அரவுண்ட் த சன், ரெவல்யூஷன் ஆஃப் மூன் அரவுண்ட் த எர்த் அண்ட் tip of the stone, hand of a clock are all acceleration motion. Anyway, if an object moving along the circular path rotate or radius t time period, anyway speed equal to circumference of circle 2 pi r divided time period. இது வரையும் 9th ஸ்டாண்டர்டுக்கு டுடே கிளாஸு. தென் வந்து சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன், சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ், இதை வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம் ஸ்டூடெண்ட். இன்றைக்கி டுடே உங்களோட அசைன்மெண்ட் என்னென்னா ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். டுடே கிளாஸ் வந்து என்னது 3 ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் இருக்கு இல்லையா, இதை மட்டும் தான் எங்களுக்கு எழுதி அனுப்பணும். ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனுக்கு வந்து ஆன்சர் வந்து ஸ்டார்ட் பண்ணுது. ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் 3 ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அந்த 3 ஈக்குவேஷன்லேருந்து 1 டைம் அசைன்மெண்ட் எழுதணும். கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்க ஸ்டூடெண்ட். ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனுக்கு பேஜ் நம்பர் 19 இருக்கு பாரு, இந்த ரைட் சைடில் இது. தென் இங்கே இருக்க பாருங்கள், டைம் பீரியட் டிஏலேருந்து ஸ்டார்ட் ஆகி இது ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் 3rd ஈக்குவேஷன். இது வரையும் தான் உங்களுக்கு டுடே அசைன்மெண்ட். இது வரையும் எழுதி எங்களுக்கு 1 டைம் எழுதி அசைன்மெண்ட்டை வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட். தேங்க்யூ.